நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக திருவாரூர், நாகை மாவட்டங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. நாகை மாவட்டத்தில் கீழ்வேளூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் விவசாயிகள் அவதிக்கு ஆளாகினர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து மோகனாம்பாள்புரம், பையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு அனுப்பும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 350 ராலி மூலமா நேரடி நெல் கொள்முதல் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இது துரிதமா இதே தொடர்ந்து செய்யணும். நியூஸ் 18ல நம்ம செய்தி சொல்லியிருக்கோம். அந்த செய்திகள் போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்குங்கிறது மகிழ்ச்சியான செய்தி. இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 25 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யும் பணி தொடங்கியுள்ளது. பேரளத்தை அடுத்த கோவில் கந்தன்குடியில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகள் ரயில் மூலமாக அரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தைக்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தியிடம் புகார் தெரிவித்திருக்கூடிய அதிருப்தி தலைவர்கள் இன்று ராகுல் காந்தியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தைக்கு எதிராக 15க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளரை சந்தித்து புகார் அளித்தனர். அதேபோல நேற்று மாலை பிரியங்கா காந்தியை சந்தித்து புகார் அளித்தனர். இதில் கட்சி தொடர்பான விஷயங்களில் செல்வ பெருந்தகை தன்னிச்சையாக முடிவெடுத்து வருவதாகவும் மாவட்ட தலைவர்களின் அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். தங்களது குறைகளை பிரியங்கா காந்தி கவனமாக கேட்டுக் கொண்டதாகவும் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாகவும் அதிருப்தி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று ராகுல் காந்தியை சந்திக்க அதிருப்தி மாவட்ட தலைவர்கள் நேரம் கேட்டுள்ளனர். நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருக்கு எதிராக கட்சி தலைமையிடம் புகார் அளிப்பது சகஜமானது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தைக்கு எதிராக மாவட்ட தலைவர்கள் போர்க்கொடி தூக்கி இருப்பது அந்த கட்சியின் தொண்டர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கிய காட்சிகளே இவை. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சுபம் என்ற பெயரில் நாகை மற்றும் காங்கேசன் துறைக்கு இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. வாரம் 5 நாட்கள் வீதம் இரு மார்க்கமும் செயல்படுத்தப்பட்ட சேவை வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கடந்த 12ஆம் தேதி கப்பல் சேவை மீண்டும் தொடங்க இருந்த நிலையில் தொழில்நுட்ப சான்றிதழ் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. அனைத்து அனுமதிகளும் கிடைக்கப்பெற்ற நிலையில் பயணிகள் கப்பல் 83 பயணிகளுடன் நாகை துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. மும்மதத்தை சார்ந்தவர்களும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இருவழி பயணத்துக்கும் சேர்த்து கட்டணமாக 8500 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தில் 6 நாட்களும் இந்த கப்பல் சேவையை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் விற்பனை சரிவால் விவசாய நிலங்களிலேயே வைக்கோல் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். காவிரி கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,62,000 ஏக்கரில் சம்பா, தாளடி சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் அறுவடை பணிகள் முடிந்து வைக்கோல் கட்டுகளை தயார் செய்து விற்பனைக்காக விவசாயிகள் வைத்துள்ளனர். ஆனால் வைக்கோல் வாங்குவதற்கு வியாபாரிகள் வராததால் கிழையூர், கீழ்வேலூர் உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கான வைக்கோல் கட்டுகள் தேக்கமடைந்துள்ளன. செயின் வண்டியில் ஓட்டுறதுனால வைக்கல ரொம்ப நொறுங்கி இருக்கிறதுனால யாரும் விருப்பப்பட்டு வாங்க மாட்டாங்க வைக்கல. போன வாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ மன்னார்குடி, தஞ்சாவூர் சைட்லேருந்து வியாபாரிங்க உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, காசு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி வியாபாரியே வரல. ஏன்னா இப்போ வர்றவங்க திருவாரூர், மன்னார்குடி, திருத்திரமுண்டி சைட்லேயே தரச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே திருக்கோளை சைட்லாம் இப்போ யாரும் வியாபாரி இந்த பக்கம் அதிகமாக இல்லை. கடந்த ஆண்டு வைக்கோல் ஒரு கட்டு 120 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு ஒரு கட்டு 60 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாகவும் அந்த விலைக்கு கூட வாங்குவதற்கு வியாபாரிகள் முன்வரவில்லை என்றும் விவசாயிகள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். திண்டிவனம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவரை மிரட்டி ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவனை சீனியர் மாணவர்கள் மிரட்டி ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனத்தை சேர்ந்த 12 வயது சிறுவன் அங்குள்ள அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த 19ஆம் தேதி மாலை பள்ளி முடிந்து சிறுவன் பேருந்துக்காக காத்திருந்த போது அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் என்று 4 பேர் சேர்ந்து சிறுவனை அடித்து இழுத்து சென்று பள்ளிக்கு அருகிலேயே உள்ள தனிமையான இடத்தில் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அங்கிருந்த ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார்.
இதனை அறிந்த மாணவர்கள் தப்பி ஓடிவிட்ட நிலையில் வீடியோ எடுத்த நபர் இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் தகவல் அளித்துள்ளார். இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது 4 மாணவர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டு எச்சரித்ததாக தெரிவித்தார். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவரையும் செய்முறை தேர்வு நடப்பதால் அவர்களிடம் கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பிவிட்டதாகவும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்களை தேர்வு எழுதுவதற்காக மட்டும் பள்ளிக்கு வந்து செல்லுமாறு கூறி அனுப்பிவிட்டதாகவும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழாவிற்கான பணிகளை தீவிரப்படுத்தும்படி நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள விஜய் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்ட பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறார். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் கட்சியின் ஆண்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார். அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள கான்ஃப்ளூயன்ஸ் சென்டரில் கட்சியின் ஆண்டு விழா வரும் 26ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. இந்த விழாவிற்கான வேலைகளை தீவிரப்படுத்தும்படி நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்த விழாவில் பங்கேற்க 2000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு பாஸ் வழங்கும் பணியும் தொடங்கியுள்ளது. நாய்கள் கடித்து உயிரிழக்கும் ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான கோப்பு முதலமைச்சரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள மேலப்பாளையம், ஒரத்துப்பாளையம் பகுதிகளில் பட்டியல் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஆடுகளை திருநாய்கள் கடித்ததில் 50க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. இந்நிலையில் ஆடுகளை பாதுகாக்கும் விதமாக கம்பி வலைகளால் செய்யப்பட்ட புதிய வகை ஆட்டுப்பட்டியை அமைச்சர் முத்துசாமி மற்றும் ஆடு வளர்ப்போர் ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பட்டியை தாண்டி நாய்கள் போக முடியாத வகையில் இந்த இரும்பு பட்டி அமைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். விலங்குகள் கடித்து அதன் மூலமாக ஏற்படுகிற உயிரிழப்புகளுக்கு கொடுப்பதற்கு அதிலே தனிப்பட்ட எந்த குறிப்பும் இல்லாத காரணத்தால் அதிலே ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அதை ஆய்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான கோப்பு இப்பொழுது தயாராகி போய் கொண்டிருக்கிறது. நாய்களை பிடிப்பதில் சில சட்ட பிரச்சனைகள் உள்ளதாகவும் அமைச்சர் முத்துசாமி கூறினார். சென்னை மெரினா கடற்கரையில் மேயர் பிரியா தன்னார்வலர்களுடன் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை அருகே நீர்மிகு பசுமையான சென்னையை நோக்கி என்ற கருப்பொருளை மையமாக வைத்து தீவிர கடற்கரை தூய்மை பணி நடைபெற்றது. நாட்டு நல பணித்திட்ட மாணவர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த தூய்மை பணியை மேயர் பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக மேயர் பிரியா தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. என் சென்னையை சுத்தமாகவும் குப்பை இல்லாமலும் வைத்திருப்பேன். பிறருக்கும் இதை பற்றி தெரியப்படுத்தி ஊக்கமளிப்பேன். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா, விளையாட்டு திடல்கள் மற்றும் கடற்கரைகளை தூய்மையாக வைத்திருப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மெரினா கடற்கரையை சுத்தமாக வைக்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கடமையாக இருக்கிறதுனால வரக்கூடிய பொதுமக்களும் இதுல சென்னை மாநகராட்சியோடு இணைந்து இந்த வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கடற்கரையை தூய்மையாக வைக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. குப்பையை குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்பதை உணர்ந்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று மேயர் பிரியா கேட்டுக்கொண்டார். மிளகாய் பொடி தூவி கணவருக்காக சண்டை போட்ட பெண்ணை அவர் அசந்த நேரம் பார்த்து உறவினரின் நண்பர் தாக்கிய காட்சிகளே இவை. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கொட்டில்பாடு என்ற இடத்தைச் சேர்ந்தவர் வில்சன். இவருக்கும் இவரது சகோதரருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு வில்சனின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த சகோதரர் திடீரென தாக்குதலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது வில்சனின் மனைவி சிமா மிளகாய் பொடியை தூவி கணவரை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிமா வேலை பார்க்கும் சூப்பர் மார்க்கெட்டிற்கு வந்த ஜான் என்பவர் எப்படி தனது நண்பர் மீது மிளகாய் பொடி தூவலாம் என கூறி முடியை பிடித்து இழுத்து தாக்குதல் நடத்தினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.